வைத்திய ரத்னம் வழங்கும் உணவே அமிர்தம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு உணவே அமிர்தம். மழை காலம்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம்தான். ஸோ அந்த மழை காலத்தை எந்தவித பயம் இல்லாமல் மன தைரியத்தோட அதை எதிர்கொள்றதுக்கான ஒரு உணவு வகை தான் இன்னைக்கு டாக்டர் நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம டாக்டர் கிட்டே பேசலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், இன்னைக்கு என்ன ஃபுட் ஐட்டம் நீங்கள் எங்களுக்காக சொல்ல போறீங்க? இஞ்சி காஞ்ச திராட்சை சேர்த்து ஒரு உருண்டை மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அது நோய் எதிர்ப்பாற்றலை கூட்டி அதுக்கப்புறம் அந்த வியாதியிலேருந்து வரவிடாமல் தடுத்துக்கும். வாவ், இந்த காம்பினேஷனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே டாக்டர். அது எப்படி இந்த ஒரு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும்? பொதுவாக இஞ்சி அப்படிங்கிறது அதில் உள்ள சில அடிப்படை சத்துக்கள் ஏதாவது ஒரு பழத்தோடு சேரும்போது, பழத்தில் உள்ள சத்துக்களோடு சேரும்போது உடம்புக்கு புதுவிதமான ஒரு ஆற்றலை கொடுக்கறதா பல ஆய்வுகள் சொல்லுது. இது அடிப்படையில் தான் சித்தர்கள் ஞானத்தின் மூலமாக சில விதமான கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதனால் இஞ்சி பேரிச்சம்பழம், இஞ்சி காஞ்ச திராட்சை, அப்புறம் இஞ்சியும் அத்திப்பழமும் சேர்ந்தா இது ஒவ்வொன்றும் சேர 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 ஒவ்வொரு விதமான புது புது சக்திகள் உடம்புக்கு கிடைக்கும். இந்த பொருள் ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஞ்சியை நம்ம தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டாக வெட்டி நெய்யில் வறுத்துட்டு அதையும் காஞ்ச திராட்சையும் சேர்த்து அரைச்சு அது கூட சீரகம் பனை வெல்லம் சேர்த்து உருண்டை மாதிரி உருட்டியிருப்போம். இந்த இஞ்சி சீரகம் திராட்சை இந்த கலவை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு கலவையை எடுத்துக்கலாம். உடம்புல செரிமான சக்தி மழைக்காலம் வரும்போது குறையும். அந்த செரிமான சக்தி குறையிறதுனால ஊட்டம் உடம்புல குறையும். அந்த ஊட்டம் குறையிறதுனால பொதுவாகவே ஒரு என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா எதிர்பார்த்தல் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக மழைக்காலம் ஆரம்பிக்கும் போதும் சரி, மழை காலத்தில் மிடில் இருக்கும்போதும் சரி உடம்போட எதிர்பார்த்தல் கூடி இருக்கணும். ஆனால் அந்த பசி குறையிறதுனால அதுக்கப்புறம் சில விதமான மாற்றங்கள்னால உடம்புல எதிர்பார்த்தல் குறைஞ்சி போயிடுது. இந்த எதிர்பார்த்தல் குறையிறத சரிப்படுத்துறதுக்கு நம்ம வேற வேற விதமான உணவுப் பொருட்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். அதில் ஒன்று தான் இந்த இஞ்சி காஞ்ச திராட்சை உருண்டை. ஸோ வேறு என்ன விதமான சிறப்புகள்லாம் இதுக்கு இருக்குது டாக்டர்? இந்த காஞ்ச திராட்சை விதையோடு இருக்கிறதுல இந்த விதையில் இருக்கக்கூடிய நல்ல சத்துக்கள் எல்லாமே முழுமையாக ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. அது இந்த நோய் நிலைகளில் இப்போ வரக்கூடிய தொற்று நோய்கள் மட்டும் இல்லாமல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் அதில் ஒரு நன்மை உண்டு. இஞ்சியில் இருக்கக்கூடிய சில நன்மைகள் என்ன அப்படின்னாச்சுன்னா சில குறிப்பிட்ட எதிர்ப்பாற்றலை உடம்புல ஸ்பெசிஃபிக்காக, அதாவது அந்த இம்யூனிட்டின்னு சொல்லிடக்கூடிய எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்னேட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் உள்ளே போக போக வேறு ஸ்பெசிஃபிக்காக சில ஆன்டிபாடிஸை உற்பத்தி பண்ணுறது, இந்த மாதிரியான விலைகள்லாம் உண்டு. பொதுவாக எந்த மாதிரியான நோய் நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் வந்தாலும் உடனடியாக அதை நீக்கக்கூடிய ஒரு விதமான எதிர்ப்பாற்றல் உண்டு. ஏதாவது ஒரு கிருமியோ அல்லது ஒரு தொற்று காரணியோ உள்ளே போச்சுன்னா அதை நீக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸை உருவாக்கி அது மாதிரியான ஒரு எதிர்ப்பாற்றலும் உடம்புல உண்டு. இந்த ரெண்டையுமே சரிப்படுத்தி சீர்படுத்தக்கூடிய ஆற்றல் இஞ்சிக்கு உண்டு. காஞ்ச திராட்சை பார்த்திங்கன்னா உடம்புல வலுவை கூட்டி, அதாவது தசைகளுக்கும் எதிர்ப்பாற்றலை உற்பத்தி பண்ணக்கூடிய அணுக்களில் நேர வேலை செஞ்சு, ஸ்டெம் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுலேயே போய் நேரடியாக வேலை செஞ்சு குறிப்பாக எலும்பினுடைய மஜ்ஜையில் நல்லா அதனுடைய பலப்படுத்தி வேக வேகமாக அந்த எதிர்ப்பு அணுக்களை, வெள்ளை அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். அது எவ்வளோ நாள், 120 நாள் உயிரோடு இருக்கும் அப்படின்னாச்சுன்னா புது அணுக்கள் வேகமாக வர வர எதிர்ப்பாற்றல் நல்லாவே இருந்துகிட்ருக்கும். இதை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கலவை உதவியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த இஞ்சி காஞ்ச திராட்சை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு நான் மக்கள்கிட்ட காமிச்சிட்டு வரேன். செஞ்சுட்டு வந்துருக்கோம். ஓகே நேயர்களே, அடுத்ததாக இஞ்சி காஞ்ச திராட்சை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உணவே அமிர்தம் வழங்குவோர் வைத்திய ரத்னம் ஔஷதசாலா. இஞ்சி திராட்சை உருண்டை செய்ய தேவையான பொருட்கள்: இஞ்சி, திராட்சை, பனவெல்லம், நெய், சீரகம். இஞ்சி திராட்சை உருண்டை செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்தது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இஞ்சி திராட்சை இது எல்லாமே நம்ம நெய்யில் வறுத்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்து இந்த பேன் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ பேன் சூடான உடனே தேவையான அளவு நெய் போட்டுடலாம். இந்த இஞ்சி திராட்சை ரெண்டுமே ஃப்ரை ஆகி வர அளவுக்கு நெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெய் நல்லா ஹீட்டாகி மெல்ட் ஆயாச்சு. இதோட நம்ம கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதோட இஞ்சி சேர்த்துக்கலாம்.
இஞ்சி கொஞ்சம் நல்லா வந்து நெய்யோட சேர்ந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம திராட்சை சேர்த்தா போதும். ஸோ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இஞ்சியை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துடலாம். ஸோ இஞ்சியோட குணாதிசயங்களே வந்து உங்களுக்கு தெரியும். நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது இஞ்சிக்கு. கோல்டுக்கு யூஸ் ஆகும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேஸ் ப்ராப்ளம்க்கு யூஸ் ஆகும். ஸோ உடம்புக்கு வந்து சும்மாவே இஞ்சி சார் நம்ம எடுத்துக்கிட்டாலே வந்து நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்மளுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து இஞ்சி வந்து அப்படியே சாப்பிட முடியாதனால அவங்களுக்கு அந்த டேஸ்ட், அந்த காரம் பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த உருண்டையை வந்து வீட்டில் செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இஞ்சி வந்து நல்லா கோல்டு ப்ரௌனில் ஆயிடுச்சு. அந்த பச்சையாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வந்த உடனே நம்ம வந்து திராட்சையை சேர்த்துக்கலாம். நம்ம திராட்சையை வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்த்தா வந்து ஃப்ரை ஆக ஆக ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நம்ம கடைசியாகவே சேர்த்துக்கலாம். ஸோ திராட்சையும் வந்து அப்படியே நல்லா ஃப்ரை ஆகிற அந்த ஸ்டேட் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த நெய்யில் ஃப்ரை ஆன உடனே அந்த திராட்சையும் வந்து இஞ்சியும் ரெண்டுமே ஒரே மாதிரி கலரில் ஆகிடும், ஒரு மாதிரி பேல் எல்லோ கலரில் ஆகிடும். ஸோ இஞ்சி திராட்சை உருண்டைக்கு தேவையான இந்த மிக்சர் வந்து இங்கே நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கலவையை நம்ம வந்து மிக்சியில் போட்டு கூல் டவுன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இது நல்லா கூல் ஆகிடட்டும். ஸோ நம்ம மிக்சர் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதோட வந்து பனை வெல்லம் சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். இஞ்சி திராட்சை உருண்டைக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இது இப்போ நம்ம உருண்டை பிடிக்கணும். இதில் இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ நம்ம இது சின்ன சின்னதாக வந்து உருண்டை பிடிச்சிடலாம். ஸோ நம்ம இஞ்சி திராட்சை உருண்டை இங்கே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுங்க. மழை காலத்தை இந்த மாதிரி சூப்பர்வான ஹெல்த்தி ஃபுட்டோட என்ஜாய் பண்ணுங்கள். இஞ்சி காஞ்ச திராட்சை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததான் நேயர்களோட கேள்விகள் என்கிட்ட இருக்குது, டாக்டர் கிட்டே கேட்கலாம். குமாரசாமி ராஜபாளையத்திலேருந்து எழுதியிருக்காங்க. டாக்டர், அதாவது அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட். அவர் நிறைய மருந்துகள் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர் பைபாஸ் சர்ஜரி ஏதோ நடந்துட்டு இருந்துதான். ஸோ இப்போ நிறைய மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உணவு வகையில் வந்து ஏதாவது சாப்பிட்டு அந்த மருந்துகளை கம்மி பண்ணலாமா அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கார். ஸோ அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கேட்குறாங்க டாக்டர். ஏற்கனவே அந்த ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னால இப்போ 2-3 விஷயங்கள் நம்ம செய்தாகணும். ஒன்று, இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுக்காக அந்த இரத்த குழாய் சீர்படுத்துறதுக்கும் ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும் உள்ள உணவுகள், சில விதமான மருந்து பொருட்கள் அவருக்கு தேவைப்படும். இப்போ நம்ம நிகழ்ச்சியிலே செய்து காமிச்சா மருதம்பட்டை தேநீர் அவர் பார்த்துருக்கலாம், அல்லது பார்க்கலைன்னாலும் நம்ம திரும்ப சொல்லலாம். மருதம்பட்டை பொடி ஒரு தேக்கரண்டி, கருஞ்சீரகம், சுக்கு, மிளகு, ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் அரை தேக்கரண்டி பொடி பண்ணி அதில் சேர்த்து ஒரு தேநீர் மாதிரி செஞ்சு அதில் பனை வெல்லம் சேர்த்து குடிக்கலாம். இந்த மருதம்பட்டை தேநீர் காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை குடிக்கிறதுனால இதயத்தினுடைய தசைகள் பலப்படும், இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரப்பாயும், மீண்டும் அந்த ஹார்ட் அட்டாக் வருமோன்ற அச்சம் நீங்கிறதுக்கு இந்த மருதம்பட்டை தேநீர் உதவியாக இருக்கும். அடுத்தபடியாக செம்பருத்தி பூ இதழ், சீரகம், பனை வெல்லம் இது 3ஐயும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இதை இடையிடையே நம்ம குடிக்கலாம். இதுவும் இதயத்துக்கு பலப்படுத்தும். அதே மாதிரி நம்ம கீரை வகைகள் ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய, நம்ம வழக்கமாக இருக்கக்கூடிய கீரைகளே ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் முருங்கைக்கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த கீரைகளெல்லாம் நிறைய சாப்பிடும்போது இதய தசைகளும் நல்லா வலுவாக இருக்கும், இரத்த ஓட்டமும் சீராக இருக்கும், இரத்தத்தினுடைய அணுக்கள் சீராக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த இதய அடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் இத்தனை நன்மைகளும் இந்த கீரை, காய்கறி, பயிர் வகைகள், மருதம்பட்டை இதெல்லாம் அவருக்கு உதவியாக இருக்கும்.
அடுத்தது டாக்டர் வாணி ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க சன் வந்து ரொம்ப இனிப்பு பிரியனா. அவன் சர்க்கரை வந்து அள்ளி அள்ளி சாப்பிடுவானா, அதுவும் ரெகுலர் இன்டர்வெல்ஸில் சாப்பிட்டுட்டே வருவானா. எவ்வளோ சொன்னாலும் வந்து கேட்க மாட்டேங்கிறான். ஸோ இந்த ஒயிட் சுகர் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே, இது அவன் சாப்பிட்றதுனால அவங்க ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒரு டிப் அப்படின்னு கேட்குறாங்க டாக்டர். பொதுவாக நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னாச்சுன்னா, இதுக்கு மாற்றாக செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, சாப்பிடக்கூடிய அந்த சர்க்கரை ஒயிட் சுகர் வீட்டில் வைக்காமல் இருக்கிறது ஒன்று, யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. நம்ம சீரகத்தை இளம் வறுப்பாக வறுத்துட்டு, லேசாக நெய் விட்டு இளம் வறுப்பாக வறுத்துட்டு, அதில் பனை வெல்லத்தை கலந்து வச்சுக்கணும். கொஞ்சோண்டு தேவைன்னா கொஞ்சம் சுக்கு பொடியும் அதில் போட்டுக்கலாம். போட்டு கலந்து வச்சுட்டோம்னாச்சுன்னா, அந்த அடிக்ஷன் சொல்லக்கூடியது, அந்த சர்க்கரை, நான் ஏற்கனவே சொன்னேன், சர்க்கரை சாப்பிடும்போது அதில் ஒரு விதமான எதிர்பார்ப்பு, திரும்ப திரும்ப சாப்பிடணுன்ற எண்ணம் வருது. அந்த நிலை மாற்றுறதுக்கு இந்த கலவை பயன்படும். இதில் உள்ள பனை வெல்லமும் சரி, சீரகமும் இஞ்சி எல்லாமே உடம்புக்கு வலு கொடுக்கக்கூடியது தான். அந்த சர்க்கரை டப்பாவை தூக்கி கொட்டிட்டு இதில் அதை அந்த இஞ்சி, சீரகம், பனை வெல்லம் கலந்த கலவை வச்சுட்டோம்னா அதை ஒரு ஸ்பூன் அப்பப்போ சாப்பிட்டு இருந்துச்சுன்னா உடல் வலுவாகும், பசி நல்லாயிருக்கும், நினைவாற்றல் கூடும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தொடர்ந்து நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். ஓகே நேயர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இஞ்சி காஞ்ச திராட்சை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. நாளைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் ரெசிஸ்டன்ஸ் பவரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்ற மாதிரியான ஒரு உணவு வகையை தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். Until then, it's bye from உணவே அமிர்தம் டீம்.